தங்க வயலில் இன்றைய செய்தி. ஓம் நம சிவாயா. தங்கவயல், மாரிக்குப்பம், பிராங்க் அண்ட் கோ, ஃபீல்ட் ஹவுஸில் எண்ணிலடங்கா பல கோடி அற்புதங்களை வாரி வழங்கும் காலபைரவர் சன்னிதானத்தில் மாங்கல்ய பாக்கியம், பிள்ளைகள் வரம் கேட்டு வேண்டும் தாய்க்குலங்களுக்கு குழந்தை பாக்கியம், பொல்லாத நோய்களின் பிடியிலிருந்து விடுதலை. இன்றைய காலகட்டத்தில் பல இளைஞர்கள் கெட்ட பழக்கத்தால் விடுபட முடியாமல் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அத்தகைய இளைஞர்களின் வாழ்வை சுபட்சம் பெற்றிட வாழ்க்கையில் விரக்தி, வியாபார நஷ்டம், கண் திருஷ்டி ஓம்பல் மற்றும் பில்லி சூனிய கட்டுகளை உடைத்தெறிந்து சம்பூரணமாக விடுபெறுவது போன்ற எண்ணிலடங்கா மகிமைகளை நீங்கள் பெற்று வாழ்க்கையில் வளமாய் வாழ வழிவகுக்கும் காலபைரவன் சன்னிதானத்துக்கு வரும்படி இந்த சிவராத்திரி நன்னாளில் சிவபெருமானின் அரும்பிக்ஷையை பெற அன்புடன் அழைக்கின்றார் சிவனின் திருவடி சேவகன் அகோரி குரு கார்த்திகேயன் அவர்கள். ஓம் காளி மகோம் அகோர காளி. என் பேர் அகோரி கார்த்திகேயன் குரு. நான் வாரணாசியில் 7 வருஷம் இருந்துட்டு இங்கே வந்து 4 வருஷம் ஆகுது. 4 வருஷமாக இந்த காலபைரவருடைய கோவிலை நிர்வாகம் பண்ணின்னு இருக்கிறேன். இந்த கோவிலில் இருக்கிற விக்கிரகத்தினுடைய இது தெரியணும் அப்படின்னா புது விக்கிரகம் கிடையாது. இது 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்தாபனை பண்ண விக்கிரகம். இந்த விக்கிரகத்துக்கிட்ட வந்து யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் வந்து வேண்டிக்கினாங்கோ அப்படின்னும் போது குழந்தை இல்லை அப்படின்னு வரவங்களுக்கும் இந்த இடத்துல கனி மட்டும்தான் நாங்கள் உச்சாடனை பண்ணி கொடுக்குறோம். வேற எந்த இதுவும் கொடுக்கறது கிடையாது. அந்த கனியை சாப்பிட்டு 3 மாதம் 4 மாதம் விட்டுட்டு வந்து அவங்களுக்கு குழந்தை நின்று இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் குழந்தை அடங்கலை அப்படின்றதுக்கும் உதாரணம் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் தர்ஷன் பையன் ஒருத்தர் இருக்கிறான். அந்த பையன் வீட்டுக்கே அடங்காத இருந்தான். இன்னைக்கு கோவிலுடைய எந்த விஷயமா இருந்தாலும் வந்து நிற்கிறான். அவங்க வீட்டை விட்டுட்டு வெளியே எங்கேயும் போகிறது கிடையாது. கடவுளுடைய வார்த்தையை உச்சாடனை பண்ணி மட்டும்தான் நாங்கள் கொடுக்குறோம். வேற எந்த இதுவும் இந்த இடத்துல பண்ணுறது கிடையாது. இதனால எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பலன் ஆயிருக்குது. அது வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதனுடைய மகிமையை 4 பேருக்கு இந்த பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னு இந்த இடத்துல வேண்டிக்கினாவே போதும். அதுதான் ஒரு கனியை கோவில்ல இருந்து கொடுக்கறதா இருந்தாலும் உயிர் கொடுத்து அந்த கனியை கொடுக்குறேன், அவ்வளவுதான். இதுல மாந்திரிகமோ தாந்திரிகமோ எந்த விஷயத்தையும் நாங்க இந்த இடத்துல பண்ணிட்டு இல்லை.
கடவுளுக்கு என்ன நான் கொடுக்குறேன், கடவுள் அதுக்கான பலனை மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லி இந்த சக்தியை எனக்கு கொடுத்து இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த விஷயத்த நான் பண்ணிட்டு இருக்கிறது. அதுக்கான பலன் கண்டிப்பா அந்த கால பைரவருடைய அருளால எல்லாமே நல்லதா நடக்கும். கோலார் தங்கோயில் மக்களுக்கு அகோரி கார்த்திகேயன் தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த கால மகா சிவராத்திரின்றது 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு இது. ஏன் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்துல 144 வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் அந்த மகா சிவராத்திரின்றது வருது. இந்த சிவராத்திரியில இந்த கோவில்ல நாங்க பண்ற ருத்ர யாக தியான பூஜை அப்படின்றதுல கலந்துக்கினா அவங்களுடைய குடும்ப எந்த பிரச்சனை இருந்தாலும் போவோம் அப்படின்றது கடவுளுடைய வார்த்தை. அதை முழுசா நம்பணும். எந்த குடும்பத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த இதுவா இருந்தாலும் இந்த கோவில்ல வேண்டுங்க. அதுக்கான பலன் கண்டிப்பா இந்த காலபைரவருடைய அருளால எல்லாமே நல்ல மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல கல்யாணமே நடக்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கோவில்ல 2 வாரம் 3 வாரம் விளக்கேற்றினாங்கன்னா எங்க கோவில் மூலியமாவே நாங்க இந்த இடத்துல திருமணம் நடத்தி வச்சிருக்கிறோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் தயவுசெய்து காலபைரவர் கோவில்ல ஒரு முறை நீங்க விளக்கேற்றி அவருடைய அருளை நீங்க பெற்று வளமோடு வாழணும். காலபைரவர் கோவில் எங்க இருக்குதுனாக்கா பிராங்கென்கோ மாரிக்குப்பம் ஆந்திரா லைன்ல இருந்து பிஷாப் ஆந்திரா லைன் வே வழியாது. இது யாருக்கும் கேஜிஎஃப்ல 75% யாருக்குமே தெரியாது. காலபைரவர் கோவில் கேஜிஎஃப்ல இருக்குதா அப்படின்னா யாருக்கும் தெரியாது. இது மற்றவங்க தெரிஞ்சுக்கணும். டைரக்டா கூகுள்ல காலபைரவர் டெம்பிள் மாரிக்குப்பம்னு போட்டிங்கன்னாவே கோவிலுடைய லொகேஷன் வரும். அவங்கவுங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் கோவிலுக்கு வாங்க. அதுக்கான பலனை கடவுள் என்ன என் மூலியமா செய்யணும் அப்படின்னு இருந்தா நான் கண்டிப்பா அந்த பலனை உங்களுக்கு ஏற்படும். சிவராத்திரிக்கு கேஜிஎஃப்ல இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் காலபைரவர் ஆலயத்துல கலந்துக்கணும். காலபைரவருடைய அருளை பெற்று வளமோட வாழணும் அப்படின்னு எல்லாரையும் வேண்டி அழைக்கிறேன். என் பேர் தர்ஷன். நான் இதுக்கு முன்னாடி ரொம்ப வேஸ்ட்டாக இருந்தேன். இந்த கோயிலுக்கு நல்லா வேலைக்கு போகிறேன், ஐடெக் போகிறேன். எதுனா செய்வேன் இருந்தால் எல்லாம் எடுத்துடுறாங்க. வயிற்றுல மருந்து யாருன்னா கொடுத்துருந்தாங்களா நல்லா எடுத்து விட்றாங்க. யாருன்னா கல்யாணம் ஆகாது இருந்தாங்களா கல்யாணம் ஆகுது. இந்தமாரி கெட்ட பசங்க இருக்கும்போது இங்கே இந்த கோயிலுக்கு பாருங்க, எல்லாம் நல்லா ಆಯ್ತು. ನನ್ನ ಹೆಸರು ಸುರೇಶ್ ಅಂತ. ನಂದು ಬಂದು ಕೋಲಾರ. ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು 8 ತಿಂಗಳಾಗ್ತಾ ಇದೆ. ಬೇರೆಯವ್ರ ಮೂಲಕ ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ನಾನು. ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಎಷ್ಟೋ ಕೆಟ್ಟ ಅಭ್ಯಾಸಗಳನ್ನ ಇವ್ರು ನಾನು ಕಣ್ಮುಂದೆ ಬಿಡ್ಸೋದು, ಅದನ್ನೆಲ್ಲ ಅವ್ರು ಒಂದು ನಿಂಬೆಹಣ್ಣು ಕೊಟ್ಟು ಅದನ್ನ ಯಾವ ಥರ ಬಿಡಬೇಕು, ಯಾವ ಥರ ಇದು ಮಾಡಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ಕೊಳೋದು ನೋಡಿದ್ವಿ. ಅದ್ರ ಹೊರಗಡೆ ಹೋದ್ರೆ ಎಷ್ಟೋ ಜನ ಬಂದು ನನ್ನ ಕಣ್ಮುಂದೆ ಹೇಳಿರೋದು ಕೂಡ ನಾನು ಕೇಳಿದ್ದೀನಿ. ಈ ಥರ ನಮ್ಗೆ ಒಳ್ಳೇದಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ನಾನು ಸ್ವಲ್ಪ ಹೋಗದೆ ಇಲ್ಲೇ ಸರ್. ನನಗೂ ದೇವ್ರು ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತಾನೆ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇದೆ ನನಗೆ. ನನಗಾಗಿದ್ದೆ. ನಾನು ಡ್ರಿಂಕ್ಸ್ ಎಲ್ಲ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ, ನಾನು ಸುಮಾರು ಇದು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ಆದರೆ ಈಗ ಒಂದು ಮಾಲೆ ಅನ್ನೋದು ಹಾಕಿ ಈಗ ಸುಮಾರು ಅಂದರೆ 1.5 ತಿಂಗಳಿಂದ ಇದು ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ, ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. அது ஒಳ್ಳேதாಗಿದೆ. ಅದರಿಂದ ಮುಂದಕ್ಕೆ ಇನ್ನೂ ಏನಾದರೂ ನನಗೆ ದೇವ್ರು ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ನಾನು ಇಲ್ಲೇ காத்துக்கிறேன். ஐயா நாங்கள் காட்டன்பேட்டையிலேருந்து வந்துருக்கோம், பெங்களூர்லேருந்து. அப்பப்போ வருஷம் வருவோம். ரொம்ப நல்லது நடக்கும். கோவிலுக்கு வந்ததுனால எங்கள் பெரிய பொண்ணு வீட்டில் ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. அதுவும் பசங்க வீட்டுக்கே அடங்காமல் இருந்த பசங்க நல்லா படிக்கிறாங்க, இப்போ நல்லா இருக்கிறாங்க. இந்த கோவிலுக்கு மறுபடியும் நான் ரொம்ப எனக்கு கை பிடிச்சி தூக்கின்னு வந்தாங்க. அந்த அளவுக்கு இங்கே கோயில் உள்ள நிற்க வச்சு எனக்கு பூஜை பண்ணதுமே நான் நல்லா ஆயிட்டேன். அதனால் நான் வருஷம் வருவேன் கோவிலுக்கு. சிவராத்திரிக்கு நல்லது பார்த்துக்கின்னு சாமி பார்த்துக்கின்னு பூஜைலாம் பார்த்துக்கின்னு போவோம். ஆமாங்க. வந்திருக்கிறாங்க, எங்கள் நாத்தனாரெல்லாம் வந்துக்கிறாங்க. நல்லதா அவங்களும் நல்லா இருக்கிறாங்க.